நீரிழிவு நோய் என்றால் என்ன சொல்லுங்க. நீரிழிவு நோய் என்பது ஒருவருடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருக்கும் பொழுது அவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக கூறுகிறோம். இந்த நீரிழிவு நோய் எத்தனை வகைப்படும்? பொதுவாக நீரிழிவு நோயை நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று வயதானவர்களுக்கு ஏற்படுவது, மற்றொன்று குழந்தைகளுக்கு ஏற்படுவது. டைப் 1, டைப் 2 இதுதான் நாம அதிகமாக பார்க்கிறது. இப்போது கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய், அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்றோம், அது 3வது வகை. இது அல்லாத 4வது வகை சிறப்பு வகையான நீரிழிவு நோய்கள். அது நாம அதிகமாக பார்ப்பதில்லை. அதனால நாம அதிகமாக பார்க்கிறது வகை 1 என்பது பெரியவர்களுக்கு ஏற்படுவது, வகை 2 என்பது சாதாரணமாக குழந்தைகளுக்கு, அது சிறு பிராயத்தினருக்கு, 3வது வகை இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய்.